ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் வந்திருக்கோம். இந்த திவ்யதேசம் பேரு தென் திருப்பேரை. நவகிரகங்கள சுக்கன கதிபதியான ஸ்தலம். பெருமாளுடைய திருநாமம் மகர நெடுங்குலைக்காதன். மகரனா மீன், மச்ச சொல்லுன்னு அர்த்தம். குலைக்காத நாச்சியார் தாயார், திருப்பை நாச்சியார் தாயார். திருப்பை நாச்சியார் பேர் தான் சேர்த்த பேர் அமைஞ்சிருக்கு தென் திருப்பேரை என்று. ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு வாகனம் உண்டு. பெருமாளுடைய வாகனமான கருட வாகனம் எல்லா ஒரு சன்னதியிலும் சுவாமிக்கு நேராக இருக்குது. இந்த கோயில் மட்டும் அப்படி இல்லை. சன்னதி விட்டு இடது பக்கமாக நியமிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாலாயிரம் திவ்யபுரம் நம்மாழ்வார் மங்களாசாசமிக்கார் வெள்ளைச்சுடி செங்குழி ஏந்தி தாமரைக்கண் எண்ணிச்சுடனே பிள்ளைக்காடுகின்ற வேத ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டு ஒளியும் அறுத்திருப்பது நம்மாழ்வார் பாடுவார். என் குழந்தைகள் இதிகாசம் படிக்கிறது ஓடியார் சத்தெல்லாம் கேட்கணும். கர்ப்பபவனே தலிஞ்சம் பகவானுடைய கட்டளைப்படி எழுதியிருக்காரு. எப்படி சீர்காழி பக்கத்தில் திருப்பங்கூர் என்ற சிவஸ்தலத்தில் நந்தனாருக்கு நந்தி விளைந்த மாதிரி வைணவ சம்பிரதாயத்தில் கருடவானம் எழுதியிருக்கார். பங்குனி மாதம் பிரம்மோற்சவம். 108 வைணவ ஸ்தலத்தில் முதல் ஸ்தலமான ஸ்ரீரங்க பெருமாளுடைய பேர் முகில்வண்ணன். இந்நிகரில் முகில்வண்ணன் சொல்லுவாங்க. ஈடு இணையாக சொல்லக்கூடிய பெருமாள். இது வர்ணபவனுக்கு பிரார்த்தனா ஸ்தலம். முதல் ஸ்தலத்தை காட்டிலும் முதல் தாயார் கட்டிலும் இளையத்தலை அளவு கடந்து அன்பு இளையப்பட்ட பெருமாள் வச்சிருக்கார். ஒரு நாள் துர்வாச முனிவர் வரும்போது மடி மீது உட்கார்ந்து அகத்தில் எந்திரிக்கல. உடனே முனிவனுடைய சாபத்தினாலே லட்சுமி கடாய என்றார். திருமீன அழகு குறைஞ்சது. பங்குனி மாதம் நீடாகும் போது தான் அந்த அழகே திருமீனை கிடைக்கும். மகரணம் மீன் ரெண்டுனா நீண்ட காதுகள், 2 குண்டலம் போன்ற மீன் சின்ன அணிஞ்சிருக்கார். சுக்கரபவனுக்கு அறிவியான ஸ்தலம். வெள்ளை சூரி சங்கோடாழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளை கடாக்கின்ற வாற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னை நீர்கள் வெள்ளச்சுகம் அவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் ஆராத்தேரு பேரையில் சேர்வன் நானே ஆராத்தேரு பேரையில் சேர்வன் நானே. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க,
வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் எனக்கொன்றும் குறையில்லை கண்ணா என்றாலும் எனக்கேன்றும் குறையில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe.